ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இன்றைக்கி நான் நிறைய பர்சன்ஸ் என் லைஃப்பில் மீட் பண்ணேன். ஷாப்பிங்க்காக வெளியில் போயிருந்தேன். அப்போது ஒரு கடையில் நான் கிட்டத்தட்ட அந்த கடையில் ஒரு 1 ஹவர் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். நான் போன உடனேயே அந்த கடை ஓனர்கிட்ட ஒருத்தர் வந்து அவருடைய நீடுக்காக மணி கேட்டார். முதல்ல அவர் கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த ஒரு 1 ஹவரில் அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 7 டைம்ஸ் கேட்டிருப்பார் வந்து. ஓனர் என்னதான் திட்டினாலும், என்னதான் ரொம்ப ஹார்ஷாக பேசினாலும், அகெயின் அண்ட் அகெயின் அவங்க கேட்கும்போது, ஒரு ஸ்டேஜில் ஓகே இவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே கடவுள் பக்தின்றது இந்த உலகத்தில் மேக்ஸிமம் பர்சன்ஸ்க்கு இருக்குது. ஸோ சில விஷயங்கள் நம்ம நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்குறதையே விட்டுறோம். இல்லை நம்ம சுயமாக ஏதாவது முடிவெடுத்து ஏதோ பண்ணுறோம். அப்படி இல்லாமல் ஒரு தடவை கேட்டு நமக்கு கிடைக்கல, 2 தடவை கேட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போயிடாமல் திரும்ப திரும்ப நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது அவர் மனதுருகி நமக்கு அதை கண்டிப்பாக கொடுப்பாரு. இது வந்து ரியலாக இந்த உலக பிரகாரமான ஒரு எஜமானே பண்ணும்போது நமக்கான ஒரு எஜமான் காட் அப்படின்னு இருக்கும்போது, ஸோ அவர்கிட்ட நம்ம எவ்வளோ டைம் திருப்பி திருப்பி கேட்குறோம் அப்படின்றது விஷயம் இல்லை. பட் ஏதாவது ஒரு டைமில் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் அவருக்கு கண்டிப்பாக போய் ரீச் ஆகும். அந்த டைமில் நமக்கு என்ன தேவையோ அவருக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு அவருக்கு தெரியும். அதையும் தாண்டி அதிகமாகவே காட் கொடுப்பாரு. ஸோ யாருமே சோர்ந்து போயிடாதீங்க. யாருமே கடவுள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. எப்போவுமே என்ன லைஃப்பில் நடந்தாலும் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஸோ கடவுள் பக்தின்றது நமக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன நடந்தாலும் கடவுள்கிட்ட கேட்குறத விட்டுறாதுங்க. அதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பதில் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றியோடு கிடைக்கும். எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சோர்ந்து போயிடாதீங்க வாழ்க்கையில். ஹாவ் அ குட் நைட். ஹாவ் அ குட் ஸ்லீப்.